நல்லா டேய் நில்லு, என்னமோ வீட்டு நாய் மாதிரி அந்த அம்மா பின்னாடியே போற. ஒழுங்கா ஒரு பொசிஷன் நில்றா, அதுவே வரும். அம்மா வே 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 ஆ அம்மா ஆ அம்மா நல்லாவோ புள்ள. ஜூனியர் சீனியர் செட்டுக்கே சொல்ல, நீ அந்த அம்மா புள்ள. அம்மா 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 அவங்கள நீ எதுக்குடா அம்மா அம்மான்னு கத்துற? சரி தள்ளி வா, நல்லா மியூசிக் வரும் போல, நானும் தட்டி பார்க்கறேன். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தே புத்தங்கொரேது நீ நந்தவனத்தேரு. நிறுத்தடா. என்ன ஆளாளுக்கு கட்டுறீங்க? இது என்ன முதுகா இல்ல டிஆர்பி பெஞ்சா? ஐயோ நான் ஊமை. அம்மா யாமான பார்க்க மாட்டீங்க? ஆ பெத்த அம்மாவே சகிக்க முடியாத அளவுக்கு கேவலமா இருக்கும் மூஞ்சி. டேய் அவனை டயலாக் பேச விடுறா, அப்பதான் நான் ரியாக்ஷன் கொடுக்க முடியும். ஆமா, இவங்க பெரிய தில்லாடா மோகனாம்பாள் பத்மினி மூஞ்சில 300 ரியாக்ஷன் கொடுத்து கிழிச்சிருவாங்க. உனக்கு தெரிஞ்ச ஒரே ரியாக்ஷன் அலர் தானே, ஒழுங்கா பேசி 2 எபிசோடா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. யோனர் டேய் நீ ஊமை வாய கட்டிட்டாங்களே, வாய கட்டிட்டாங்களே. அம்மா நான் இத்தனை வருஷமா ஜெயில இருந்தேனே, யாமான பார்க்கல. என்னமோ ஜெயில கமிஷனரா வேலை பார்த்த மாதிரி எவ்வளவு பெருமையா பேசுற மாதிரி கைதியா தானடா இருந்த. அம்மா ஜெயில எப்படி அழுதும் தெரியுமா? எப்படி அழுத? எங்க அழுது காட்டு. நல்ல வேலை நீ இவனை பார்க்க போல, இல்ல டெய்லியும் நீ அழுதே கொண்டிருப்பான். அம்மா நான் அப்படி என்னமா தப்பன? அப்பா வடிச்சு கொண்டே அழுத்தப்பா. அம்மா அடிச்சா செத்துவாங்கன்னு அப்ப எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா உங்க அம்மா மண்டையிலயும் சேர்த்து போட்டுப்பீல. அம்மா விட்டுடுமா, அம்மா விட்டுடுமா. அதை கேட்கவும் உன்னா ஆகாதோ ஆரோ ஆரீரோ அதை பாடவும் உன்னா முடியாதோ யாரோ யார் யாரோ ரொம்ப ஃபீல் பண்ணாத. அழுது அழுது மேக்கப் கழிஞ்சிச்சுன்னு மேக்கப் போட தான் போயிருக்குது. நீ வா, நான் உன்னை காலேஜில் சேர்த்து விட்றேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.